இந்த 2 வருஷத்துல பார்த்தா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய பெரிய லாஸ். யார் படம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான், கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, ஆனா எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒண்ணுமே இல்லாதவர், அவர் ஒண்ணுமே இல்லை, அதனால அவர் கொடுக்க மாட்டார். ஸ்ட்ரிக்டா எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலா செய்யணும். அதுல ஊழலா கலந்தாக்கா போச்சு. ரொம்ப காலமா போராடிட்டு இருக்காரு. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு பல பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வழிகாட்டி இருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, விநியோகம் பண்ண நண்பர்கள் இப்போ ஆட்களை கூப்பிட்டு விநியோகம் பண்ண சொல்லியிருக்காரு. இது யாரும் சினிமாவில் செய்ய மாட்டான். விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். இவனே அந்த 1 lakh இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவான் படத்தை. இது ஒரு புரோக்கர். சினிமா நடக்குது பாருங்க, அக்கிரமம், அப்படி அக்கிரமம் நடக்குது. அதாவது முதலீடு இல்லாம வாயை முதலீடா வச்சு படம் சொல்றான் பாருங்க, அவெல்லாம் பழிச்சுக்கிறான். சினிமாவில் யாரெல்லாம் முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் தோத்து போறான். நிறைய பேர் காணும். அன்புச்செய் தம்பி அவர் லைஃப்ல இந்த 3 ஆண்டுல இன்னும் பல ஆண்டுல எத்தனை ஆயிரம் பேர் பார்த்துருக்கோம். நாங்க ஆளே காணும். எல்லாத்தையும் இழந்து படம் எடுக்க ஆர்வத்தோடு வர்றாங்க, நேர்மையா பண்றாங்க. ஆனா கூட சேர்றவன் ஏமாத்தி க்ளோஸ் பண்ணிட்டு அவனா நல்லா இருக்கானா, அவனும் நல்லா இல்லை. ஆக ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த முதலீடு திரும்ப வந்தாலே அவன் மறுபடியும் படம் எடுப்பான். தயாரிப்பாளருக்கு உள்ள வியாதி என்ன தெரியுமா? ஒரு படம் எடுத்துட்டா அதோட விட மாட்டோம், அரிச்சுக்கிட்டே இருக்கும். படம் எடுக்கணும். அதுக்கு போட்ட முதலீடு வந்தாலே போதும், லாபம் வரணும்னு இல்லை, அடுத்த படம் தான் எடுப்போம். அதனால என்னன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை. நான் இந்த பெரிய நடிகனை பற்றியெல்லாம் நான் பேசல. கோடியா வாங்குறாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு தொழில் செய்து இதன் மூலம் வாழ்க்கை நடத்தி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த தொழிலாளி நல்லா இருந்தா, முதலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். முதலாளி நல்லா இருந்தா படம் எடுப்பான், படம் எடுத்தா தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் குடும்பம் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு படம் யூத், சின்ன படங்கள்லாம் ஜெயிக்கதான்னு கேட்குறோம். இந்த 2 வருஷத்துல பார்த்தா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய லாஸ். ஆனா ஒரு 100க்கு ஒரு 5 சின்ன படம் தப்பிச்சு பெரிய லாபம். யூத்து கணக்கு சொல்றாங்க, யாருக்கு 90 கோடி கிட்ட லாபம் வந்திருக்கான். சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்முடைய அருமை தம்பி கருணாசுடைய பிள்ளை அவன் பண்ணியிருக்கான், சின்ன பையன். அதான் நம்ம அன்பு செய்தி சொன்ன மாதிரி திட்டமிடல், செயல்படுத்துதல், ஒழுக்க நெறியோடு வாழ்தல், அதை பண்ற எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனா கூட சேர்க்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை சேர்த்துங்க. மோசக்கார பயிர்கள் சினிமாவில் நிறைய இருக்கான், நிறைய. அதற்கும் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த பல கோரிக்கைகள், அற்புதமான கோரிக்கைகள், இந்த சினிமாவுக்கு தேவையான கோரிக்கைகள் பாஸ் பண்ணார். அந்த திட்டம் மைண்ட்ல ஓடி இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் ஆண்டுல ஒரு ஆர்கனைஸான ஒரு மீட்டிங்கே ஒரு ஆர்கனைஸ்டா
ஆக அன்புச்செல்வன் வந்து அவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுறது உணர்ச்சி வச பேசுவார், தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லா இருக்கும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ஆகவே இந்த விழா நான் கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தீர்மானங்களை இப்போ அரசு யாருன்னு தெரில, யாரை கேட்டாலும் உனக்கு தான் ஓட்டு போட்டான்னு யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான், கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும், வாங்காத யார்கிட்டையும். நான் என்ன சொல்றேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லணும். யார் கொடுத்தா அதை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதுன்னா அரசியல் தம்பி தொட்டதால் நான் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் பேரை சொல்ல யாருன்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சினிமா உலகை சார்ந்தவர்கள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி. ஆனால் நல்லது பண்ணணும். எல்லாம் வந்த வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வடை காக்கா கூட எடுக்காது என்பதை சொல்லி இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த என் அருமை தம்பி அன்புச்செல்வனுக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.